வணக்கம் மகளே! ஒரு சில வெப் சீரிஸ நம்ம பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் அப்டின்னா, அது முடிக்கிற வரைக்குமே நம்மளுக்கு ஆஃப் பண்ண தோணாது. அப்படி ஆஃப் பண்ணாலுமே, எப்படா திரும்ப ஆரம்பிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு தரமான சீரிஸ் தான் இந்த தி ஹண்ட் த ராஜீவ் காந்தி அசாசினேஷன் கேஸ்ங்கிற வெப் சீரிஸ். இந்த சீரிஸோட கதைக்களம் என்ன அப்படின்னா, ஸ்ரீபெரும்புதூர் வந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி சிலரால குண்டு வெடிச்சு கொலை செய்யப்பட்டார்ல. அந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு? அந்த சம்பவத்து அன்னைக்கு என்ன நடந்தது? அவர கொலை பண்றதுக்காக அந்த டீம் எப்படியெல்லாம் திட்டம் போட்டாங்க? அத அவங்க எப்படியெல்லாம் செயல்படுத்துனாங்க? இவங்கள பிடிக்க அரசாங்கம் எடுத்த முயற்சிகள்லாம் என்னென்ன? அதுல இருந்த சிக்கல்கள் என்ன? அரசாங்கம் அதெல்லாம் எப்படி கையாண்டுச்சு? அவங்கள எப்படி பிடிச்சது? அப்படிங்கிறத பல விஷயங்கள அரசாங்கத்தின் பார்வையில நின்னு சொல்றது தான் இந்த சீரிஸோட மொத்த கதைக்களமே. ஒரு நல்ல கதைக்கு நல்ல கேஸ்டிங் அமைஞ்சிட்டாலே அந்த கதை பாதி வெற்றி அடைஞ்சுதுன்னு சொல்லுவாங்க. அத இந்த டீமு நல்லாவே செஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா, இவங்க செலக்ட் பண்ண கேஸ்டிங் எல்லாமே அந்தந்த கேரக்டருக்கு அப்படியே பொருத்தமா இருந்ததுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா, ராஜீவ்காந்தி மாதிரி ஒரு ஆள அப்படியே கொண்டு வந்து நிப்பாட்டுனதா இருக்கட்டும், ஒரு சின்ன கேப்ல ஒரு சின்ன டைம்ல வர சங்கர் கணேஷ் உட்பட எல்லாரையுமே அந்த கேரக்டராவே மாத்துனதா இருக்கட்டும், லீட் கேரக்டர்ல நடிச்ச எல்லாமே தரமா செலக்ட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து இவங்க வாங்குன நடிப்பா இருக்கட்டும், எல்லாமே இந்த சீரிஸ்க்கு பக்காவா கை குடுத்திருக்கு. குறிப்பா சிவராசன் கேரக்டர்ல நடிச்ச சஃபீக் முஸ்தபா மிரட்டி விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். அவரோட நடை, பார்வை, சிகரெட் பிடிக்கிற விதம், அவர் போடுற திட்டம் ஒண்ணொண்ணுமே மிரட்டி விடுற மாரி தான் இருந்தது. குறிப்பா சீரிஸ் அடுத்த கட்டத்த அடையும்போது, அவர் மேல நமக்கே வெறுப்பு வந்துர்ற அளவுக்கு தான் அவர் நடிச்சிருக்காரு. ஏன்னா, கடைசி வரைக்கும் அவரோட கெத்த விட்டு குடுக்காம, அவர் பார்வையிலேயே மிரட்டி, கடைசியா அவர் எடுக்கிற ஒரு முடிவுமே கெத்தா, அவருக்கு கெத்தா அமைஞ்ச மாரி தான் இருந்தது. அதே மாதிரி போலீஸ் அமித் விராம் நடிச்ச சாஹில் வைத்துமே கேரக்டராவே மாறிட்டாருன்னு சொல்லுவேன். நான் ஒவ்வொருத்தரையும் விசாரிக்கிறதா இருக்கட்டும், அவரு அந்த விசாரணைய அவங்க ஒத்துழைக்காதப்ப அவர் எடுக்கிற ரியாக்ஷன்ஸா இருக்கட்டும், அந்த கேஸ்க்குள்ள அவர் குடுத்த இன்வால்வ்மென்ட்டா இருக்கட்டும், லாஸ்ட் எபிசோட்ல அவரு பேசுற வசனமுமே நச்சுன்னு இருந்துச்சுன்னே சொல்லலாம். இவங்க 2 பேர்ன்னு இல்ல, விசாரணை டீம்ல இருக்க அத்தன பேரும் குறிப்பா நம்ம ஊரு பக்ஸா இருக்கட்டும், மத்தவங்களா இருக்கட்டும், சாந்தன், நளினி, முருகன் உட்பட எல்லா கேரக்டருமே அழுத்தமான நடிப்ப அப்படியே கேரக்டரா மாறி குடுத்துருக்காங்க. பேக்கிரவுண்ட் மியூசிக் இந்த சீரிஸ்க்கு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னே சொல்லலாம். ஏன்னா, சீரிஸோட பரபரப்புக்கு அது நல்லாவே கை குடுத்துருக்குன்னே சொல்லலாம். மொத்தம் 7 எபிசோட் இருக்கு. அதுல ஒண்ணொண்ணும் கிட்டத்தட்ட 40லேருந்து 50 நிமிஷம் இருக்கு. ஆரம்பத்திலேயே நேரா கதைக்குள்ள வர சீரிஸு, அடுத்து ஒவ்வொரு எபிசோட்லயும் பட்டாசு மாதிரி பறக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா, எங்கேயுமே லேக் அடிக்காம, எங்கேயுமே போர் அடிக்காம, நமக்கு இது ஏற்கனவே தெரிஞ்ச கதையாவே இருந்தாலும், என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தூண்டிக்கிட்டே இருந்ததுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு த்ரில்லர் பாணியில தான் இந்த சீரிஸ் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதாவது அவங்களோட திட்டமிடல், இவங்களோட விசாரணை எல்லாமே ஒரு கேட் அண்ட் மவுஸ் மாரியான அமைப்புல தான் இவங்க ரைட்டிங்கே எழுதியிருக்காங்க. அதுக்கு எடிட்டிங் பக்காவா கை குடுத்துருக்குன்னே சொல்லலாம். இந்த சீரிஸ் முடிச்சுட்டு சிலருக்கு பல கேள்விகள் வரலாம். இதெல்லாம் உண்மையான்னு கண்டிப்பா உங்களுக்கு கேட்க தோணும். சிலருக்கு விடுதலை புலிகள் மீதான பார்வையே மொத்தமா மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுவும் எதிர்மறையா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே உண்டு. ஏன்னா, போலீஸ் பார்வையில விசாரணை எப்படி நடந்தது? சம்பவம் எப்படி நடந்தது? அப்படிங்கிறத உண்மைக்கு நெருக்கமா இருந்தது மாதிரியே அரசாங்கத்தின் பார்வையில சொல்றதுனால, விடுதலை புலிகள் மீதான எண்ணம் கண்டிப்பா நமக்கு எதிர்மறையா மாறுறதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. இவங்க ஃபர்ஸ்ட் 6 எபிசோட்ல பரபரப்பா கொண்டு போனவங்க. இத போலீஸ் பார்வையில, அரசாங்கத்தின் பார்வையில தெளிவா சொன்னவங்க. கடைசி எபிசோட்ல மட்டும் அதிகாரிகளுக்கு பின்னாடி இருந்த அரசியல் அழுத்தம் என்ன அப்படிங்கிறத சொல்லாமலே முடிச்சுட்டாங்க. அத இவங்க தெளிவா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இன்னுமே இந்த சீரிஸ் நல்லா இருந்திருக்கும்னே தோணுச்சு. இவங்க 2வது பார்ட்டுக்குமே லீட் குடுத்துருக்காங்க. அது இன்னமும் பல சர்ச்சை மற்றும் கேள்வியோட தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த சம்பவத்தோட எதிர் தரப்புல இருந்து இன்னொரு பார்வையும் கண்டிப்பா வந்தாலும் வரலாம். வருதான்னு பார்ப்போம். இது ஒரு உண்மை சம்பவம்னு நெனைக்காம, இந்த சம்பவத்துல இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் தெரியாம, புதுசா பார்க்குறவங்களுக்கு ஒரு த்ரில்லர் வெப் சீரிஸ் பார்த்த எஃபெக்ட் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருஷம் வந்ததிலேயே இது ஒரு தரமான சீரிஸ்ன்னு கண்டிப்பா சொல்லலாம். இந்த சீரிஸ் சோனி லிவ்ல தமிழ் டப்பிங்லயே இருக்கு. அதுவும் நல்லாவே இருக்கு. கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கும் பிடிக்கும். அடுத்து ஒரு விமர்சனத்தில் சந்திப்போம் மக்களே. நன்றி.